ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு நம்ம இந்த விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் தான். யாருக்குமே சப்பாத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்டாக வரும் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெயும் போட்டு நல்லா சேர்த்திக்கோங்க. அதில் ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்திருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபோர்க் ஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக கலந்து மட்டும் விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது. ரொம்ப ஈஸியாக மாவும் பிசைஞ்சு வச்சிடலாம். அதே டைமில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. இப்போ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து காஃபி அந்த மாதிரிலாம் குடிப்பேன். ஏன்னா ஒரு மணி நேரம் முன்னாடியே நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம்னா நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு சாஃப்ட்னஸும் இருக்கும். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம உடனே கூட நம்ம செய்யலாம். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான முட்டை தொக்கு பார்க்கலாம். ரொம்ப அமேசிங்காக ஒரு செமையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இது சாப்பிடுவாங்க. நான் முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அது உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா 2 ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஆனியன் கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கறி லீவ்ஸு, அப்புறமா 2 பச்சை மிளகா அந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு அதில் வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் மட்டும் நம்ம அதை வச்சுக்கலாம். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த முட்டை கூட நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு ஆம்லேட் போடுற மாதிரி தான். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த ரெசிபி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ வந்து நம்ம பணியாரக்கல்லில் தான் வந்து இந்த முட்டையை போட போகிறோம். பணியாரக்கல்லில் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன முட்டை பணியாரம் மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, இது 2 செட் அளவுக்கு வந்தது. 4 முட்டை உடச்சி ஊற்றினங்காட்டி அதெல்லாம் வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டேன். நல்லா சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 தக்காளியை வந்து நல்லா சாப் பண்ணி அதில் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு ஒரு 5, 6 புதினா லீவ்ஸும், கொத்தமல்லியும், கறி லீவ்ஸும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ண விடுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பணியாரமாக எடுத்து செஞ்சு வச்ச அந்த முட்டையை பார்த்திங்கன்னா இப்போ போட்டிங்க அப்படின்னா அது தண்ணியெல்லாம் அதில் இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அது நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகிடும். அந்த முட்டை பணியாரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை மூடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து நான் இப்படி தான் வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ரெசிபியோடு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.